விஜய் வந்து எவ்வளோ சொல்கிறதையும் கேட்காம காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் குழந்தைய கூட்டிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு வராரு. அங்கே எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மா கூட வர்றது விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு டென்ஷனாக வராரு. உடனே வந்து சாரதா வராங்க. சாரதா பார்த்துட்டு என்னது இதெல்லாம், எதுக்காக காவேரி குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு சொல்லலாமா, பாருங்கள் வந்து பாப்பா எல்லாரையும் பார்த்துட்ருக்கா அப்படின்னோடனே எனக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள்ள, என்னையும் வர சொல்லியிருந்தா அப்படின்னோடனே காவேரி அங்கே வராங்க. வந்துட்டியா கண்ணா நான் அப்படின்னு சொல்லிட்டு வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் குழந்தைக்கு அப்படின்றாங்க. எதுக்குங்க குழந்தைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் விஜய். என்னங்க நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, குழந்தைய அந்த மாதிரிலாம் நான் மனசு கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கூட்டினதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜயும் சாரதாவும் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து ப்ரோக்ராம் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு அம்மாவும் குழந்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம காவேரியும் வந்து குட்டி காவேரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து சந்தோஷம் அடைகிறாங்க. விஜயும் அப்படி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. சாரதாவும் அப்படி பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. 2 பேரும் உடனே பார்த்துட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்களா காவேரியை, என்னதான் இருந்தாலும் தாய்ப்பாசம் விட்டு போகுமா, பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு அப்படின்னோடனே அப்படி வந்து பார்த்துட்டே இருக்கார் விஜய். என்ன மாப்பிள்ளை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னத்தை சொல்கிறீங்க, இப்படி அன்பை வந்து காவேரி வந்து கொடுத்தாள்னா குழந்தை எப்படி எத்த நான் பார்த்துக்க முடியும், குழந்தை கேட்க மாட்டாளா, இந்த விஷயம் கூட காவேரிக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னோடனே, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, ஆமாம் அத்தை, இந்த தாய்ப்பாசத்துக்காக நான் இவ்வளோ வருஷம் என் குழந்தை எங்கிட்டு இருந்தா, இப்போ அந்த தாய்ப்பாசம் கிடச்சிருக்கு, ஆனால் காவேரி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா, அப்புறம் எதுக்காக அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. மாப்பிள்ளை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, காவேரிட்ட நான் பேசினேன், யார் எது பேசினாலும் ஒத்துக்க மாட்டா அத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக காவேரி வராங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ப்ரோக்ராம் எப்படிங்க இருந்தது பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் பரிசு கிடச்சிது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, என் பொண்ணு எதுக்காக இப்படி வந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள், நான் என்னங்க பண்ணேன், இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக என் பொண்ணை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, ஏங்க நல்ல விஷயம் தானேங்க பண்ணேன், அம்மா பொண்ணை நாங்கள் கலந்துக்கிறோம், கரெக்டுங்க கலந்துக்கிறீங்க, இதே விஷயத்தை எப்போவுமே என் குழந்தை எதிர்பார்ப்பால உங்ககிட்டேருந்து, உங்களால் காலம் ஃபுல்லாக அதில் தர முடியுமா, தர முடியாதுல்ல, அப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ வா 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து அப்படி பார்த்து முடிக்கிறாங்க. என்னம்மா இவர் இப்படி பண்ணுறாரு, அவர் பண்ணுறதும் கரெக்டு தானடி, நீ தான் அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலை அப்படின்னு பொறுத்திருக்கு, காலம் ஃபுல்லாக நீ அவங்க கூட எப்படி இருப்ப, அவர் சொல்கிறது கரெக்டு தானடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஒரு யோசனையாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு. இங்கே சாரதாவும் ஒரு யோசனையாக இருக்காங்க. காவேரி வந்து அழுதுட்டு இருக்குது. சாரதா பார்க்குறாங்க. என்னடி ஏன்டி அழுதுட்டுருக்க அப்படின்னோடனே, என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா, இந்த மாதிரி அவர் குழந்தைய கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா, எனக்கு அம்மும் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுமா, அவகிட்ட பேசாமல் செய்யாமல் என்னால் இருக்கவே முடியாது, அது ஏமா அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சாரதா யோசிக்கிறாங்க. விஜய்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய் வர சொல்கிறாங்க கோவிலுக்கு. ஏன் அத்தை என்னை வர சொன்னீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இல்லை அத்தை நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் கேளுங்க, இதுக்கப்புறம் காவேரி வந்து வந்து அம்மாவை சந்திக்க வேணாம் அத்தை அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சிடுங்க. என்ன என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அம்மாவும் பொண்ணு எப்படி மாப்பிள்ளை சந்திக்காமல் இருக்க முடியும், இல்லாத குழந்தை நைட்டெல்லாம் தூங்கவே தூங்கலை, அவள் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா, இந்த காவேரி மிஸ் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கங்க, எனக்கு அம்மாவும் வந்துடுவாங்க, நானும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறா, அவகிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன், காவேரி வந்து பிடிவாதமாக இருக்கா, அதே மாதிரி அம்மாவும் பிடிவாதமாக இருக்கா, நான் யாரை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அத்தை, அதனால தான் காவேரியும் வந்து குழந்தையும் கொஞ்ச நாள் வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா காவேரி ரொம்ப ஏக்கமாக இருக்கா, ஸ்கூலில் மீட் பண்ணி தானே ஆவாங்க, ஸ்கூலில் இருந்தால் பரவாயில்ல, ரொம்பலாம் வேணாம், காவேரியை கூட நான் வீட்டுக்கு வர வைக்க போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, இதுக்கு தானே மாப்பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒன்றா சேருவீங்க குடும்பத்தோடு இருப்பீங்க தானே மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை காவேரி மேலே கோவம்னா இல்லாத, கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது, என்னால் குழந்தைய சமாளிக்க முடியலாத்த, அதே மாதிரி காவேரி பேசுகிறதும் அவள் வந்து என்கிட்ட நடந்துக்கிறதும் கொஞ்சம் கூட சரியில்லை, என்னால் முடியலாத்த உண்மையே சொல்ல போனா அப்படின்னு ஒன்று என்ன பண்ணு தெரியாமல் சாதனை தவிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே, இன்றைக்கி நான் அம்மா எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அம்மா நம்ம வீட்டுக்கு வரட்டும், விஜய்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ ஃபோன் பண்ணி சொல்லாதடின்றாங்க. ஏம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து அதான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அம்மூனியும் வந்து கொஞ்ச நாள் விலைக்கு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து விஜய் தம்பி சொல்கிறாருடி, அவர் சொல்கிறது நியாயமாக தான் எனக்கு படுது, நீயும் அம்மும் வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க, அதுதான் நல்லது அப்படின்னு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க தாங்க முடியாமல்.